ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே குட் ஆஃப்டர்நூன். வெல்கம் டு டெல்லி சமையலறை சேனல். இன்றைக்கி சண்டே நைட்டு டின்னருக்கான ப்ரிப்ரேஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். சண்டே ஆக்சுவலாக நாங்கள் எல்லாருமே மட்டன் கறி அண்ட் புலாவ் தான் சாப்பிட்டோம். அதாவது பகாரா ரைஸ். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், நான் முன்ன கூட வீடியோ போட்டிருக்கேன். பட் எங்கள் மாமியாருக்காக வெஜிடேரியன் தான் செய்யணும் இல்லையா, அதுக்காக அவங்களுக்குன்னு நான் தனியாக ப்ரிப்பேர் பண்ணினேன் வெஜிடேரியன். என்னென்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் டெலிஷியஸ் அண்ட் ஃபிங்கர் லிக்கிங் டேஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் கிரேவி தான் நான் ப்ரிப்பேர் பண்ணேன். அண்ட் இந்த மஷ்ரூம் கிரேவி நீங்கள் சமைச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் வீட்டில், சீரியஸ்லி டெல்லிங், உங்களுக்கு அடிக்கடி இதை அதாவது நம்ம எப்போவுமே நான்வெஜ் சாப்பிட்ணுன்னு தோணும் இல்லையா, இது ஒன்ஸ் நீங்கள் சமைச்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் நான்வெஜ்ஜே மறந்துடுவீங்க, அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ அதுக்காக ஃபர்ஸ்ட் நான் என்ன எடுத்துக்கிட்டேன்னா, மஷ்ரூமை பட்டர்லேயே நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மஷ்ரூம்லேயும் அந்த கலர் எந்த அளவுக்கு ஃப்ரை ஆகிட்டு அதில் ப்ரௌன் கலர் கூட்டாயிருக்கு பாருங்கள், அந்த அளவுக்கு அழகாக பொறுமையாக நம்ம ஹை ஃப்ளேமில் வைக்காமல் லோ ஃப்ளேம்லேயே வச்சு மஷ்ரூமை நல்லா நம்ம பட்டரில் டோஸ்ட் போட்டு எடுத்துக்கணும். அது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் எடுத்துகிட்டு அதே பாத்திரத்தில் நம்ம கிரேவி ப்ரிப்பேர் பண்ணுறது. என் சின்ன பையன் சத்தம் போட்டுட்டு இருந்தார், அவர் விளையாடிட்டே இருப்பார் இல்லைங்களா, அந்த சத்தம் தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு நான் என்ன பண்ணினேன்னா, எந்த கடாயில் நம்ம மஷ்ரூம் ஃப்ரை பண்ணி எடுத்தோம் இல்லையா, அதுலேயே கொஞ்சமாக நீங்கள் நெய் இல்லைன்னா பட்டர் போட்டுக்கோங்க. இங்கே நான் உங்களுக்கு எண்ணெய் சஜஸ்ட் பண்ண மாட்டேன், ஏன்னா நெய் இல்லை பட்டர் ரொம்பவே டேஸ்ட் கொடுக்கும் நம்ம கிரேவிக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நான் இன்னும் கொஞ்சம் பட்டர் போட்டதுக்கப்புறம் அதில் ஒரு பெரிய சைஸு வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி போட்டுக்கிட்டேன். அண்ட் இது கூடவே ஒரு பட்டை, ஒரு லவங்கம், ஒரு ஏலக்காய் ஆட் பண்ணிக்கிட்டேன். இதை நம்ம நல்லா அதாவது ஸ்லைட்லி அந்த பிங்கிஷ் கலர் தெரியும் உங்களுக்கு வெங்காயத்தில். ஸோ அந்த ஸ்டேஜில் நீங்கள் குக் பண்ணிக்கணும். கூடவே நம்ம கொஞ்சமாக முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி பருப்பு இல்லைன்னா கேஷ்யூ நட் இல்லைன்னா நீங்கள் அதாவது பாதாம் கூட ஆட் பண்ணலாம். ஸோ இது ரெண்டுமே எது ஒன்றாலும் நீங்கள் இது ரெண்டுத்துலேருந்து ஏதாச்சும் ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அது எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் தக்காளியுமே அது கூட ஆட் பண்ணேன், கொஞ்சமாக உப்பும் கலந்துக்கிட்டேன். ஸோ இதெல்லாமே வதங்கி வந்ததுக்கப்புறம் இதை நம்ம பேஸ்ட் ஆக்கி எடுத்துக்கணும். பேஸ்ட் ஆக்கிக்கிட்டு இதை என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு கடாயில் நம்ம மசாலாலாம் பொரிச்சோம் இல்லையா, அதை விட கொஞ்சம் பெரிய கடாயாக எடுத்துக்கோங்க. ஸோ தேட் நமக்கு நல்லா குக் பண்ண கொஞ்சம் வசதியாக இருக்கும் இல்லைங்களா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் அந்த பேஸ்ட்டெல்லாம் நல்லா மேஷ் பண்ணிட்டதுக்கப்புறம் மிக்சியில் அடித்து எடுத்துக்கிட்டேன். ஸோ கடாயில் ஒரு பெரிய சைஸ் பட்டர் நான் போட்டிருந்தேன். பட்டர் போட்டதுக்கப்புறம் டைரெக்டாகவே இதில் நான் எந்த ஒரு மசாலாவுமே போடலை. டைரெக்டாகவே இதில் நான் அந்த நம்ம அரைச்ச அந்த விழுதை கலந்துட்டேன். பட்டர் அப்புறம் அந்த அரைச்ச விழுது கலந்ததுக்கப்புறம் நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுடணும். மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி வெங்காயம் வேகிறதுக்காக கொஞ்சமாக உப்பு போட்டிருந்தேன் இல்லையா. ஸோ அதை தவிர்த்து நீங்கள் டேஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க, உப்பு எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு. ஸோ இங்கே நான் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் கொஞ்சமாக மிளகாத்தூளுமே ஆட் பண்ணேன், அதை வீடியோவில் கவர் ஆகலை சரிங்களா, ஏன்னா நான் ஒரு சைடு வீடியோ ஷூட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ அது நான் ஷூட் பண்ணேன், ஆனால் பட்டன் ஆன் பண்ண மறந்துட்டேன், ரெக்கார்டிங் பட்டன். ஸோ அந்த டைமில் அது கவர் ஆகலை. ஸோ நான் என்ன பண்ணியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, மிளகாத்தூள் போட்டேன், மிளகாத்தூள் காஷ்மீரி மிளகாத்தூள் இது ரெண்டுமே ஆட் பண்ணிக்கிட்டேன். மஞ்சள் தூள் லைட்டாக ஆட் பண்ணிக்கிட்டேன். தென் ஆஃப்டர் இதில் நான் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன், கொஞ்சமாக கரம் மசாலா, அதுக்கப்புறமா நம்ம கசூரி மேத்தி க்ரஷ் பண்ணி போட்டுக்கிட்டேன். அண்ட் பெரிய சைஸு பட்டருமே நான் இதில் போட்டிருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கொஞ்சம் கம்மியாக உப்பு இருந்துச்சு, இப்போவுமே கொஞ்சம் தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கூடவே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருந்த மஷ்ரூமை நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். அவ்வளோதாங்க, இது அவ்வளோ பெரிய கஷ்டமான விஷயம் இல்லை, சூப்பராக ஈஸியான கிரேவி ரெடி ஆயிடுச்சு அண்ட் குவிக்காகவுமே ரெடி ஆயிடுச்சு.
அண்ட் எஸ் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுமே நீங்கள் ஆட் பண்ணணும். சாரி சொல்ல மறந்துட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா அண்ட் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் வந்துட்டு எந்த அளவுக்கு இந்த கிரேவி வந்து டேஸ்ட்டாக வந்து இருந்துச்சுன்னு சொல்லி. அண்ட் ட்ரஸ்ட் மீ, நீங்கள் வந்து இந்த கிரேவி உங்களுக்கு நீங்கள் சப்பாத்தி கூட ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் புலாவ் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இது கூட வேறு எதுவுமே தேவையில்லை, நான்வெஜ்ஜே தேவையில்லை, அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக வந்துருந்துச்சு. அண்ட் உங்களுக்கு வந்துட்டு இந்த கிரேவி வந்து இன்னும் டீட்டெயில்டாக இல்லை இது கூட வந்துட்டு நம்ம வேறு ஏதாச்சும் ஆட் பண்ணலாமா, அதர் தென் மஷ்ரூம் நம்ம என்னெல்லாம் ஆட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து பன்னீர் ஆட் பண்ணலாம். இது கூட வந்துட்டு நீங்கள் அதாவது மட்டர், காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு இதெல்லாம் போட்டு கூட ஆட் பண்ணி அதையுமே ஒரு மிக்ஸ் வெஜிடபிள் கிரேவியாக வந்து நீங்கள் செய்யலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக வரும். எஸ்பெஷலி இதில் வந்துட்டு இன்னுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து அதாவது நம்ம சிக்கன் இருக்குது இல்லையா, போன்லெஸ் சிக்கன், அதுவுமே போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பட்டர் சிக்கன் வந்துட்டு டேஸ்ட்டில் கொடுக்கும். அண்ட் பட்டர் சிக்கனும் நான் உங்களுக்கு ரெசிபி பண்ணி உங்களுக்கு அந்த இதுவுமே வந்து ஷேர் பண்ணுறேன். நான் டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் பட்டர் சிக்கன் வைப்பேன். இதுதான் ஃபைனல் லுக். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.